Hey all, welcome to Handa Learning Family. So, இது நம்மளோட first தமிழ் மீடியத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஸோ இந்த சேனல் உங்களுக்காக தான். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்பியல் அலகு 4ல் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மற்றும் 3 மதிப்பெண்கள் தான் பார்க்க போகிறோம். வெறும் கொஸ்டினா பார்க்க போகிறது கிடையாது, ஆன்சரையும் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ இன்னொரு விஷயம், எல்லாரும் ஃபார்முலா ஷீட் கேட்டிருந்தீங்க இல்லையா? எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான்ப்பா. என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 300ல இருந்து 400 பேர் என்கிட்ட ஃபார்முலா ஷீட் வேணும் அப்படின்னு கேட்டால் நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக உங்களுக்கு போட்டு தருவேன். ஸோ ஃபார்முலா ஷீட் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே ஃபார்முலா ஷீட் பிளஸ் எனக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி போடணும் அப்படின்னா கீழே ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போடுங்க அண்ட் ஃபார்முலா ஷீட் போடுங்கன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த சாப்டர்ல டவுட் இருக்கு, எந்த கொஸ்டினை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்பியல அலகு 4ல இருக்கக்கூடிய முக்கியமான 3 மற்றும் 2 மதிப்பெண் வினாக்களை பத்தி அதோட ஆன்சரோட சேர்த்து நம்ம இந்த ஒரு 40 நிமிஷம் வரும். ஸோ இந்த 40 நிமிஷத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளியரா பார்த்துடலாமா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டம் தான் நம்மளோட இந்த 4th சாப்டர் இல்லையாப்பா? கரெக்டா? ஸோ அதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மின்காந்த தூண்டலின் ஃபாரடேயோட விதிகள் பத்தி பார்க்க போறோம். லென்ஸ் விதினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிளமிங்கோட வலது கை விதி என்னன்னு பார்த்துடலாம். தூண்டப்பட்ட மின்னியக்கி விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக, அதையும் பார்த்துடலாம். அண்ட் சுழித்திறன் மின்னோட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். ஸோ மின் ஒத்ததிர்வு என்றால் என்ன, கியூ காரணி, திறன் காரணி, இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். கிளியரா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? இந்த ஃபாரடே அப்படிங்கிற ஒரு நிமிஷம். ஓகே, ஃபாரடே லா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, நமக்கு நல்லாவே ஒரு விஷயம் தெரியும். ஒரு கடத்தி வழியா மின்னோட்டமானது பாயுது அப்படின்னா அந்த கடத்தியை சுத்தி வந்துட்டு காந்தப்புலமானது உருவாகும் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி யூனிட்ல நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? ஒரு கடத்தி வழியா மின்னோட்டம் போச்சுன்னா அந்த கடத்தியை சுத்தி என்ன பண்ணும்? காந்தப்புலம் உருவாகும். ஃபாரடே என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கடத்தி வழியா பாயக்கூடிய மின்னோட்டம் வந்துட்டு காந்தப்புலத்தை உருவாக்குச்சு அப்படின்னா, ஏன் மாறக்கூடிய காந்த புலமானது ஒரு மின்னோட்டத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. எப்படி யோசிச்சாரு? மாறக்கூடிய காந்த புலம் ஏன் மின்னோட்டத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. ஸோ அப்படி ஒரு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. நான் சொல்லியிருக்கேன் பேஸ்ல இருந்து படிக்கணும். ஸோ மேம் பேஸ்ல இருந்தே சொல்லி கொடுத்துட்றேன், கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு கேல்வனாமீட்டர் எடுத்தாரு, ஒரு கம்பி சுருளை எடுத்துக்கிட்டாரு. கேல்வனாமீட்டர் எதுக்கு பசங்களா நம்ம யூஸ் பண்ணுவோம்? அதாவது ஒரு சுற்றுல கரண்ட் இருக்கா இல்லையா, எந்த திசையில போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கேல்வனாமீட்டர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? எந்த திசையில போகுதுங்கிறத பாக்குறதுக்கு கேல்வனாமீட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கேல்வனாமீட்டர் எடுத்திருக்காரு. ஒரு பக்கத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காந்தத்தை வந்துட்டு வச்சிருக்காரு. ஸ்டார்டிங்ல அந்த காந்தத்தையும் அதாவது அந்த கேல்வனாமீட்டரையும் நார்மலா வச்சிருக்காருப்பா. ஸோ எந்த ஒரு மின்னோட்டமும் அந்த இடத்துல, எந்த ஒரு விளக்கமும் இல்லை, எந்த ஒரு மின்னோட்டமும் அந்த சைடு போகல. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காந்தத்தோட ஒரு முனையை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கம்பி சுருளுக்கு பக்கத்துல எடுத்துட்டு வர்றாரு. அப்படி பக்கத்துல எடுத்துட்டு வரும்போது வலது புறமா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கேல்வனாமீட்டர்ல விளக்கம் காட்டுது. ஓகேயா? கேல்வனாமீட்டருக்கு பக்கத்துல, அதாவது அந்த கம்பி சுருளோடு பொருத்தப்பட்டு இருக்கிறது கேல்வனாமீட்டர். அந்த கம்பி சுருளுக்கு பக்கத்துல காந்தத்தோட வடமுனையோ தென்முனை ஏதோ ரெண்டுல ஏதோ ஒரு முனையை அவர் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா, அப்படி வரும்போது அந்த கம்பி சுருள்ல ஓகேவா கீழே இருக்கக்கூடிய கேல்வனாமீட்டர்ல ஒரு வகையான விளக்கத்தை அவர் பாக்குறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அந்த கம்பி சுருளுக்கு உள்ள அந்த காந்தத்தை வந்துட்டு வச்சிடுறாரு. அப்ப எந்த ஒரு விளக்கமுமே அந்த கேல்வனாமீட்டர்ல காட்டல. அடுத்து என்ன பண்றாருன்னா, அந்த கம்பி சுருள்ல இருந்து அந்த காந்தப்புலத்தை எடுக்கும் போது இடப்புறத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கம் அடையுது. ஓகேயா? கம்பி சுருள்ல இருந்து அந்த காந்தத்தை எடுக்கும் போது என்ன பண்ணுது? இடப்புறமா வந்துட்டு விளக்கம் காட்டுது. அதுவே ரொம்ப ஸ்பீடா அந்த காந்தத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதிக அளவுல வந்துட்டு அந்த கேல்வனாமீட்டர்ல என்ன பண்ணுது? விளக்கத்தை காட்ட ஆரம்பிக்குது. ஓகேயா? சோ அதிக அளவுல வந்துட்டு இடப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா,
இடதுபுறமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கம் அடைய ஆரம்பிக்குது. சோ கம்பி சுருள் எடுத்தாரு, கேல்வனாமீட்டர் எடுத்தாரு, காந்தம் எடுத்தாரு. காந்தத்தை கம்பி சுருளுக்கு பக்கத்துல வரும்போது ஒரு விளக்கம் காட்டுச்சு. கம்பி சுருள்ல இருந்து கம்பி சுருளுக்கு உள்ள வச்சோன்னா எனக்கு எந்த ஒரு விளக்கமும் காட்டல. கம்பி சுருள்ல இருந்து வெளில கொண்டு போகும்போது விளக்கம் காட்டுச்சு. ரொம்ப ஸ்பீடா எடுத்துட்டு போகும்போது எதிர் திசையில என்ன பண்ணுது, விளக்கம் காட்ட ஆரம்பிக்குது. இதைத்தான் அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நோட் பண்ணாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இந்த சைடு கம்பி சுருள், பேட்டரி, கீ, ஓகே, சாவி, ஒரு மின்கலன் இதெல்லாம் பொருத்தப்பட்ட ஒரு கம்பி சுருள் எடுத்தாரு. இந்த பக்கம் நம்ம கம்பி சுருள் பிளஸ் கேல்வனாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை வந்துட்டு அவர் எடுத்துக்கிட்டாரு. ரெண்டையும் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இப்போ இதுல பேட்டரி கனெக்ஷன் இருக்கிறதுனால தானா அந்த கம்பி சுருள்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மின்னோட்டமானது போகும். நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஒரு கடத்தி வழியா வந்துட்டு மின்னோட்டமானது பாஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல காந்தப்புலம் இருக்கும்னு. இதுல பாயும் போது உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கமா போகும்போது இந்த கம்பி சுருள் மூலமா எனக்கு கீழே உள்ள கேல்வனாமீட்டர்ல விளக்கம் காட்டுது. இந்த பக்கமா கடத்தியில மின்னோட்டத்தை கொடுக்குறோம், மின்னோட்டம் பாயிர ஒரு கடத்தியில காந்தப்புலம் உருவாகுது. அப்படி உருவாக்கப்பட்ட இது முதன்மை சுற்றும், இது இரண்டாம் சுற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. முதன்மை சுற்றுல இருக்கிற காந்தப்புலம், அதாவது மின்னோட்டம் மூலமாக உருவாக்கப்பட்ட காந்தப்புலத்தினால எனக்கு என்ன ஆகுதுன்னா இரண்டாவது சுற்றுல விளக்கம் காட்டுது அப்படின்னா அப்போ எனக்கு இங்க உருவான காந்தப்புலத்தினால இங்க இருக்கக்கூடிய கம்பி சுருள்ல மின்னோட்டமானது உருவாகுது அப்படிங்கறது என்ன பண்றாரு அப்படின்னா அவரு கண்டுபிடிக்கிறார். அதுவே அவர் வந்துட்டு அதாவது க்ளோஸ்ல ஒரு மூடிய சுற்றா இருக்கும்போது, அது வந்துட்டு ஒரு ஓப்பன் சுற்றா மூடிய சுற்றா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வலப்புறமா விளக்கம் அடையுது. அப்படி பார்த்தோம்னா எனக்கு வலது புறத்துல வந்து மின்னோட்டமானது பாய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பேட்டரி, ஒரு கீ இருக்கு, அது போக ஒரு கம்பி சுருள், இது ஒரு முழு கடத்தி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அது முதன்மை சுற்று. ரெண்டாவதுல கேல்வனாமீட்டரும் கம்பி சுருளும் மட்டும் இருக்கு. இது ரெண்டையும் எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. நமக்கு நல்லாவே தெரியும் கடத்தி வழியா மின்னோட்டம் பாய்ஞ்சிச்சுன்னா காந்தப்புலம் உருவாகும். ஸோ இந்த முதன்மை சுற்றுல இருக்கக்கூடிய காந்தப்புலமானது எனக்கு ரெண்டாவது சுற்றுக்கு போய் அது மூலமா எனக்கு கேல்வனாமீட்டர்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கம் காட்டுது. அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு மின்னோட்டமானது வலப்புற விளக்கமா மின்னோட்டம் வந்துட்டு எனக்கு கிடைக்குது. இதுல இருக்கக்கூடிய காந்த புலத்தால எனக்கு இங்க என்ன பண்ணுது, மின்னோட்டமானது முன்னோட்டம்னு எழுதுறேன் பாருங்க, மின்னோட்டமானது என்ன பண்ணுது, உருவாகுதுங்கிறாங்க. அதே ப்ராசஸ் ஓப்பன்ல வைக்கும் போது எனக்கு இங்க இருக்கக்கூடிய காந்த புலமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இங்க வந்துட்டு எனக்கு மின்னோட்டமானதும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறதுனால இது இடப்புறமா விளக்கத்தை காட்டுது. ஓகேயா, சோ மின்னோட்டம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இடப்புறமா விளக்கத்தை காட்டுறதுனால குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி முடிச்சாருப்பா. சோ இது மூலம் அவர் என்ன சொன்னாருன்னா நமக்கு மாறக்கூடிய காந்தப்புலம் குறையும் போது ஒரு மின்னோட்டம் கிடைச்சிச்சு, கூடும்போது ஒரு மின்னோட்டம் கிடைச்சிச்சு, பக்கத்துல வைக்கும் போது ஒரு மின்னோட்டம் கிடைச்சிச்சு, உள்ள வைக்கும் போது எனக்கு மின்னோட்டம் கிடைக்கல, ரொம்ப வேகமா இழுக்கும் போது வேற ஒரு மாதிரியான மின்னோட்டங்கள் கிடைச்சிச்சு. சோ மாறக்கூடிய காந்தப்புலமானது எனக்கு மின்னோட்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவரு கண்டுபிடிச்சாரு. இதுதான் ஒரு மூடிய கம்பி சுருளுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும் போதெல்லாம் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்பட்டு அதனால் சுற்றில் ஒரு மின்னோட்டம் பாயுது. ஒரு மூடிய சுற்றோடு தொடர்புடைய அந்த காந்தப்பாயம், நான் சொன்னேன் இல்லையா, காந்தமா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு கடத்தியில மின்னோட்டம் பாயும் போது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த காந்தப்புல மாற்றமா இருக்கலாம். இந்த காந்தப்பாயம் எனக்கு எப்பெல்லாம் மாறுதோ அப்ப எனக்கு மின்னியக்கு விசை வந்துட்டு உருவாகுது, தூண்டப்படுது. அதனால எனக்கு ஒரு அந்த 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 ஃபுல் சர்க்கியூட்டுக்குள்ள எனக்கு மின்னோட்டமானது பாயுது அப்படின்னு சொன்னார். கரெக்டா, கிளியரா? சோ இந்த மின்னோட்டத்தை தூண்டப்பட்ட மின்னோட்டம், ஓகேயா, சோ இந்த மின்னோட்டத்துக்கு பேர் என்ன, தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படின்னும், அந்த மின்னோட்டம் தூண்டுறதுக்கு காரணமா இருந்த அந்த மின்னியக்கு விசைய, அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுக்கு பேரு தான் மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேயா, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இதுதான் பேஸ். இது வந்துட்டு இந்த ஹோல் சப்ஜெக்ட்டுக்குமே இதுதான் பேஸ், அதனால நம்ம அதை சொல்லிக்கலாம். சோ ஃபாரடேயோட முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஃபாரடேயோட முதல் விதி என்ன சொல்லுது, ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும்போதெல்லாம் சுற்றில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. காந்தப்பாயம் மாறுகின்ற வரை மின்னியக்கு விசை சுற்றில் இருக்கும். நல்லாவே தெரியும் நமக்கு, ஒரு மூடிய சுற்றுல வந்துட்டு நம்ம காந்தப்பாயத்தை மாத்திட்டு இருக்கும் போது எனக்கு வந்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை வந்துட்டு உருவாகுது. அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை மூலமா தான் எனக்கு மின்னோட்டம் உருவாகுது. சோ தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை மூலமா எனக்கு என்ன உருவாகுதுன்னா மின்னோட்டமானது
உருவாகுது அப்படிங்கிறது இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ இந்த உருவாகுது. இந்த காந்தப்பாயம் மாற வர மட்டும்தான் மின்னியக்கு விசை சுற்றுல இருக்கும். காந்தப்பாயம் மாறல அப்படின்னா அந்த சுற்றுல மின்னியக்கு விசை இருக்காது. மின்னியக்கு விசை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு மின்னோட்டம் இருக்காதுங்கிறது தான் முதல் விதி. ஸோ ஒரு மூடிய சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறுறப்பெல்லாம் எனக்கு மின்னியக்கு விசை உருவாகுதுன்னு தெரியும். அந்த மின்னியக்கு விசை தான் நமக்கு என்னத்தை தருது? மின்னோட்டத்தை தருது. அந்த மின்னியக்கு விசை காந்தப்பாயமானது மாறுற வர மட்டும்தான், அந்த சுற்றுல காந்தப்பாயம் மாறுற வர மட்டும்தான் அந்த சுற்றுல வந்துட்டு அது இருக்கும் அப்படின்னு ஃபாரடேயோட முதல் விதி சொல்லுது. அப்ப ரெண்டாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்துடலாமா? ஸோ ரெண்டாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மூடிய சுற்றில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண்மதிப்பு நேரத்தை பொறுத்து சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும் வீதத்திற்கு சமம். ஒரு மூடிய சுற்று, அதுல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இருக்கு, அதோட எண்மதிப்பு எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, நேரத்தை பொறுத்து காந்தப்பாயம் மாறுது இல்லையா? ஸோ எனக்கு ஒரு டைம்க்கு டைம் என்னோட காந்தப்பாயம் மாறும். எனக்கு வந்துட்டு காந்தம் பக்கத்துல இருக்கும்போது ஒரு காந்தப்பாயம் கிடைக்கும், காந்தம் தூரமா இருக்கும்போது எனக்கு காந்தப்பாயம் ஒரு மாதிரியா கிடைக்கும். ஸோ நேரத்துக்கு நேரம் எனக்கு காந்தப்பாயம் மாறும். அந்த வீதத்துக்கு தான் எனக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையோட எண்மதிப்பு இருக்கும். கிளியரா? நேரத்துக்கு நேரம் என்னோட காந்தப்பாயமானது மாறும். அந்த காந்தப்பாயம் மாறுற அந்த வீதத்திற்கு தான் சமம், அந்த வீதத்திற்கு சமமா தான் எனக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையோட எண்மதிப்பு இருக்கும். இதுதான் ரெண்டாவது விதி. கிளியரா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னா கீழே புரிஞ்சிருச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிடி என்ற நேரத்தில் ஒரு சுற்றுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் d5b என்ற அளவு மாறினால் அச்சுற்றில் தூண்டப்படும் மின்னியக்கு விசை. ஸோ சொல்லியாச்சு. ஓகே, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையோட எண்மதிப்பு எப்படி இருக்கும்? ஒரு கன நேரத்துல காந்தப்பாயம் மாறுற வீதத்துக்கு சமமா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, டிடிங்கிற ஒரு நேரத்துல வந்துட்டு சுற்றோட தொடர்புடைய காந்தப்பாயம் வந்துட்டு d5b அப்படின்னு மாறுச்சுன்னா அந்த சுற்றுல இருக்கக்கூடிய மின்னியக்கு விசை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது d5b அப்படிங்கிறது காந்தப்புல மாற்றம். எந்த நேரத்துல? டிடிங்கிற நேரத்துல. ஸோ இது எப்படி சொல்லலாம்? d5b டிவைடட் பை dt அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த சிம்பிள் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மின்னியக்கு விசை. சைனஸ் எப்சிலான்னு சொல்லலாம், இல்லை ஈன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ டிடிங்கிற நேரத்துல ஒரு காந்தப்பாயம் d5b அளவுக்கு மாறுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய மின்னியக்கு விசை என்ன? d5b டிவைடட் பை dt. டிடிங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அதாவது மாறுற வீதம், கால மாற்றம், அதை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்பி சுருள் என்ன அளவுல இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கம்பி சுருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரே ஒரு கம்பி சுருள் மட்டுமா இருக்கும்? n நம்பர் ஆஃப் இருக்கும் இல்லையா? ஒரு கம்பி சுருள் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வந்துட்டு எப்படி இருக்கும்? n நம்பர் ஆஃப் இருக்கும். ஸோ நிறைய n நம்பர் ஆஃப் கம்பி சுருள்கள் இருந்துச்சு அப்படின்னா கம்பி சுருள்களின் ஒவ்வொரு சுற்றின் பரப்பும் சமமாக உள்ளவாறு இறுக்கமாக சுற்றப்பட்டால், அதாவது இந்த மாதிரி கம்பி சுருள் ரொம்ப இறுக்கமா சுத்தும் போது ஒவ்வொரு சுற்றின் வழியே செல்லும் காந்தப்பாயமும் சமம். எனவே கம்பி சுருளோட தூண்டப்பட்ட மின்னியக்கு, இவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, n நம்பர் இருக்கு ஆனா காந்தப்பாயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? n நம்பர் ஆஃப் சுற்றுகள் வந்துட்டு இருக்கு அந்த கம்பி சுருள்ல, ஆனா காந்தப்பாயம் சமமா இருக்கு அப்படின்னா எனக்கு கால மாற்றம் மட்டும்தான் மாறுது. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை நம்ம n நம்பருக்கு எழுதும் போது எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ அப்போ தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஈக்குவல் டு n இன்ட்டு d5b. ஓகே, என்ன எழுதிக்கலாம்? d5 by dt. அவ்வளவுதான்ப்பா. ஸோ n நம்பர் ஆஃப் சுற்றுகள் கொண்ட ஒரு கம்பி சுருளுக்கு வந்துட்டு நம்ம மின்னியக்கு விசை வந்துட்டு எழுதணும் அப்படின்னா n இன்ட்டு d5 by dt அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபாரடேயோட முதல் விதி மற்றும் ரெண்டாவது விதி. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸ் லா. ஸோ லென்ஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, லென்ஸ் விதிப்படி
தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையானது அதன் உருவாக்கத்திற்கு காரணமானது எப்போதும் எதிர்க்கும் விதத்தில் அமையும். ஸோ தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை வந்துட்டு நம்ம காந்தப்புலத்தை மாத்துறது மூலமா எனக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை கிடைக்குது. அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை தான் என்ன மின்னோட்டம், கரெக்டா? ஸோ அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்படி இருக்குமா, அது உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறத அதோட திசை, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையோட திசை, ஓகேயா, திசை அது உருவாக காரணமா இருந்தது எப்படி இருக்கும், எதிர்க்கும் வகையில் அமையும், அதாவது எதிர்க்கும் விதத்துல அமையும். அப்படி பார்த்தோம்னா அது காந்தப்புல மாற்றத்திற்கு எதிர் திசையில அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாமுக்கு இப்படி ஜெரியோ அந்த மாதிரி தான் எனக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கு காந்தப்பாய மாற்றம். கிளியரா? ஸோ பார்த்துடலாமா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க. ஸோ நம்ம ஃபாரடேயோட விதியோட நம்ம இணைச்சு எழுதும் போது இப்போதான் நம்ம எழுதணும். அதாவது மின்னியக்கு விசை நம்ம எப்படி எழுதுவோம், மின்னியக்கு விசை ஈக்குவல் டு n × dφ/dtன்னு எழுதுறோம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, இதுதான் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக யாரு காரணமா இருந்தா, காந்தப்பாயம். லென்ஸ் விதி என்ன சொல்லுது, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையோட திசை அதை உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததுக்கு எதிர் தகவல அமையும், அதாவது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், அதை எதிர்க்கிற வகையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதை நம்ம தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை மைனஸ் ஃபார்ம்ல சொல்லுவோம். ஏன்னா அது எதிர்க்குது அப்படிங்கிறதுனால இங்க நம்ம என்ன பண்றோம், மைனஸ் குறிய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சமன்பாட்டில் உள்ள எதிர்குறியானது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் திசை காந்தப்பாய மாறுதலை எதிர்க்கும் வகையில் அமையும். ஸோ காந்தப்பாய மாற்றம் தான் எனக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை கொடுக்குது. அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை தான் நம்ம தூண்டப்பட்ட மின்னோட்டம்னு படிக்கிறோம். அதாவது லென்ஸ்ல என்ன சொன்னுச்சுன்னா, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையோட திசை அது உருவாகிற காரணமா இருந்ததை எப்பவுமே எதிர்க்கிற வகையில் அமையுது அப்படின்னு சொன்னுச்சு. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக யாரா காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட காந்தப்பாய மாற்றம். அப்படி பார்த்தோம்னா காந்தப்பாய மாற்றத்திற்கு ஆப்போசிட்ல எது இருக்கும், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. அதனாலதான் நம்ம அதை மைனஸ் சிம்பிள் போட்டு சொல்லியிருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளம்பிங்கோட வலது கை விதிப்பா. ஸோ இதை தான் வந்துட்டு அடுத்த கொஸ்டினா பார்க்க போறோம். ஸோ பிளம்பிங்கோட வலது கை விதி பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு பாருங்க, இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, காந்தப்புல 3 விரல், அதாவது உங்களோட பெருவிரல், உங்களோட சுட்டு விரல், உங்களோட நடுவிரல், இது 3ஐயும் என்ன பண்றீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு செங்குத்தான திசையில வச்சுக்கோங்க. இதுக்கு இது செங்குத்தா இருக்கணும், இதுக்கு இது செங்குத்தா இருக்கணும். அந்த மாதிரி 3ஐயுமே ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தான திசையில வச்சாச்சா? வச்சதுக்கு அப்புறம் காந்தப்புலத்தோட திசையை சுட்டு விரல் சொல்லுது. ஸோ சுட்டு விரல் எது, இது என்ன பண்ணுதுன்னா இது இப்படிப்பா, ஓகேயா? ஸோ காந்தப்புலத்தோட திசைய சுட்டு விரல் குறிக்குது. சுட்டு விரல் எதை குறிக்குது, காந்தப்புலத்தோட திசைய. பெருவிரல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கடத்தி இயங்கக்கூடிய திசை. ஒரு கடத்தி, அதுல எனக்கு காந்தப்புல மாற்றம் இருக்கு, அது மூலமா எனக்கு மின்னோட்டம் கிடைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கடத்தியில இருக்கக்கூடிய காந்தப்புலத்தோட திசையை எது குறிக்குது, சுட்டு விரல். கடத்தி இயங்குற திசையை எது குறிக்குது, பெருவிரல். அப்ப பேலன்ஸ் இருக்கிற நடுவிரல் எதை குறிக்க போகுது, தூண்டப்பட்ட மின்னோட்டம் இருக்கா, அதோட திசையை குறிக்குது. கிளியரா? சோ காந்தப்புலத்தோட திசைய, இந்த விரல் பேர் என்னப்பா, ஆள்காட்டி விரல், சுட்டு விரல்னு சொல்லுவோம். சோ சுட்டு விரல் காந்தப்புலத்தோட திசையை குறிச்சுச்சுன்னா பெருவிரல் கடத்தி இயங்குற திசையை குறிக்கும். அது போக பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நடுவிரலானது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை குறிக்குது. இப்ப புரியுதா எப்படி இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு? பாத்துடலாமா? இதோ பாருங்க. சோ இதுதான்ப்பா, இந்த பாருங்க, பெருவிரல் என்ன பண்ணுது, கடத்தி இயங்கக்கூடிய திசையை குறிக்குது. அதே மாதிரி சுட்டு விரல் என்ன பண்ணுது, காந்தப்புலத்தோட திசையை குறிக்குது. நடுவிரல் என்ன பண்ணுது, மின்னோட்டம் பாயக்கூடிய திசையை குறிக்குது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளம்பிங்கோட வலது கை விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கிளியரா? சோ இதை நம்ம இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். என்ன அப்படின்னா மின்னியற்றி விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ மின்னியற்றி விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிளம்பிங்கோட வலது கை விதியை சொல்லுவோம். ஸோ 3 விரலுமே எப்படி இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கணும். அதாவது சுட்டு விரல் வந்துட்டு காந்தப்புலத்தோட திசையை குறிக்கணும், பெருவிரல் வந்துட்டு கடத்தி இயங்கக்கூடிய திசையை குறிக்கணும், நடுவிரல் வந்துட்டு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையோட திசையை குறிக்கணும். ஓகேயா? தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் என்ன பண்ணணும், சொல்லணும். நெக்ஸ்ட் போயிடலாமா?
ஸோ இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இருக்குல்லப்பா, அதை எந்தெந்த வழிகள் எல்லாம் உருவாக்கலாம் மேம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு 3 வழி இருக்கு. அதை நம்ம புக்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, காந்த புலத்தை மாத்துறது மூலமா நம்மளால தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்க முடியும் அப்படின்றாங்க. தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம காந்த புலம் எப்பெல்லாம் மாறுதோ அப்பெல்லாம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகும். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எதை கொடுக்கும்? மின்னோட்டத்தை கொடுக்கும். அந்த மின்னோட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தூண்டப்பட்ட மின்னோட்டம்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ காந்த புலத்தை மாத்துறது மூலமா நம்மளால தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்க முடியும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், கம்பி சுருளோட பரப்பை மாத்துறது மூலமா, அந்த கம்பி சுருள் இருக்கு இல்லையா, அந்த கம்பி சுருள்களோட பரப்புகளை மாத்துறது மூலமா நமக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை வந்துட்டு உருவாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ மூணாவதா என்ன சொல்றாங்கன்னா, காந்த புலத்தை சார்ந்து கம்பி சுருளின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம், கம்பி சுருளோட சார்பு திசை அமைப்பு, அதாவது காந்த புலத்தை பொறுத்த கம்பி சுருளோட சார்பு திசை அமைப்பு. இந்த சார்பு திசை அமைப்புனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பி சுருளுக்கும் காந்தத்துக்கும் இடையில இருக்கிற சார்பு இயக்கம் தான் காந்த புலம் மூலமா, காந்த பாய மாற்றம் மூலமா கம்பி சுருள்ல மின்னோட்டம் உருவாக்குறதுக்கு காரணம், அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்குறதுக்கு காரணம். ஸோ காந்த புலத்தை சார்ந்து அமைஞ்சிருக்கிற கம்பி சுருளோட திசை அமைப்பை, எப்படி திசை அமைப்பை மாத்துறது மூலமா நம்மளால தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்க முடியும். எனக்கு காந்த புலத்தை பக்கத்துல கொண்டு வந்தாலும் சரி, தூரமா கொண்டு வந்தாலும் சரி, அதோட வடமுனையும் தென்முனையும் அதோட திசைகளை மாத்தி அமைக்கிறது மூலமா இருந்தாலும் சரி, எனக்கு மின்னியக்கு விசை உருவாகுது அப்படின்னா கம்பி சுருளும் காந்த புலமும் என்ன பண்ணுது? ஒரு சார்பு இயக்கத்துல இருக்கு. அப்ப நான் வந்துட்டு கம்பி சுருளோட திசை அமைப்பை மாத்தி வச்சாலும் என்னால என்ன பண்ண முடியும்? தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைய உருவாக்க முடியும். ஸோ தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்படி எப்படி உருவாக்கலாம்? காந்த புலத்தை மாத்துறது மூலமா உருவாக்கலாம், கம்பி சுருளோட பரப்பை மாத்துறது மூலமா உருவாக்கலாம், காந்த புலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கம்பி சுருள் இருக்கு இல்லையா, அதோட திசை அமைப்பை மாத்துறதுக்கு மூலமா உருவாக்கலாம். கம்பி சுருளுக்கும் காந்த புலத்துக்கும் இடையில இருக்கிற சார்பு அமைப்பு, அந்த சார்பு இயக்கம் இருக்கு இல்லையா, அதனாலதான் எனக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை என்ன பண்ணுது? உருவாகுது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுழித்திறன் மின்னோட்டம் என்றால் என்ன? ஸோ இந்த சுழித்திறன் மின்னோட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கிராஃப் பார்த்துடலாமா? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையில ஒரு சின்ன கிராஃப் மாதிரி நம்ம வரைய போறோம். ஸோ மின்னழுத்த வேறுபாடுக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையில வந்துட்டு ஒரு சின்ன கிராஃப் வரைய போறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னழுத்த வேறுபாடு, இந்த மின்னழுத்த வேறுபாடானது மின்னோட்டத்தை விட ஃபை அளவுக்கான அந்த கட்ட கோணத்துல என்ன பண்ணுது? முன்னோக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மின்னழுத்த வேறுபாடுக்கும் மின்னோட்டத்துக்கும் நம்ம ஒரு சின்ன வரைபடம் வரைகிறோம். அதுல எனக்கு மின்னழுத்த வேறுபாடானது ஃபைங்கிற கட்ட கோணத்துல என்ன பண்ணுது? முன்னோக்கி இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த விஆர்எம்எஸ் இருக்கா, மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டத்தை பொறுத்து 2 கூறுகளா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? 2 கூறுகளா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிக்க போறோம். 2 கூறுகளாக, ஸோ 2 கூறுகளா நம்ம பிரிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மின்னழுத்த வேறுபாடு விஆர்எம்எஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த விஆர்எம்எஸோட திசையிலே வந்துட்டு ஒரு கூரை நம்ம பிரிக்கிறோம். அந்த கூறுக்கு நம்ம ஐஆர்எம்எஸ் காஸ் பைன்னு பேர் வைக்கிறோம். அதாவது நம்ம மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் மின்னோட்டத்துக்கும் ஒரு சின்ன படம் வரைஞ்சோம். அந்த படத்துல மின்னழுத்த வேறுபாடானது ஃபைங்கிற கோண அளவுக்கு முன்னோக்கி இருந்துச்சு. கிளியரா? ஓகேயா? கிளியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, இந்த 2ஐயும் பொறுத்து நம்ம இன்னும் 2 கூறுகளா பிரிக்க போறோம். அப்படி பிரிக்கிறதுல ஒரு கூறு வந்துட்டு எனக்கு இந்த விஆர்எம்எஸ் இருக்கா, அந்த விஆர்எம்எஸோட திசையிலே இருக்கு, அந்த திசையிலே பிரிக்கிறோம். அந்த கூரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஐஆர்எம்எஸ் காஸ் பைன்னு சொல்றோம். 2 கூறா பிரிக்கிறோம். அதுல முதல் கூறு எனக்கு விஆர்எம்எஸோட திசையில இருக்கு, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஐஆர்எம்எஸ் காஸ் பைன்னு சொல்றோம். 2வது கூறு அதுக்கு செங்குத்தா பிரிக்கிறோம், அதாவது இந்த கூறு 2க்கும் செங்குத்தா பிரிக்கிறோம். இந்த கூறு நான் என்னன்னு சொல்றேன்னா ஐஆர்எம்எஸ் சைன் ஃபை அப்படின்னு சொல்றேன். இதோட கட்ட கோணம், அதாவது இதோட கோணம்னு பார்த்தோம்னா π/2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை, இதுக்கு ஐஆர்எம்எஸ் சைன் ஃபை.
ஒரு விஷயம். இதுக்கு எனக்கு மின்னழுத்த வேறுபாடும் இதுல இருக்கக்கூடிய மின்னோட்டமும் ஒரே திசையில இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இதை எப்படி எழுதுப்போம்? மின்னோட்டமானது எப்படி இருக்கும்? சுழியா இருக்கும். சாரி, இந்த இடத்துல எனக்கு காஸ் என்னவா இருக்கும்? காஸ் 0வா இருக்கும். அப்ப எனக்கு இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல எனக்கு மின்னோட்டமானது அதிகமா இருக்கும். மின்னோட்டம் இருக்கும், மின்னோட்டம் அதிகமா இருக்கும், எப்படி வேணா சொல்லிக்கலாம். இங்க எனக்கு சைனுங்கிறது π/2 கோணத்துல இருக்கு அப்படின்ற பட்சத்துல எனக்கு இது 0. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்காது? கரண்டே இருக்காது. சோ இந்த பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சுழித்திறன் மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? சோ நம்ம மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில ஒரு சின்ன கிராஃப் வரைஞ்சோம், கட்ட வேறுபாட்டு படம் வரைஞ்சோம். அது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாடானது பைங்கிற அளவுக்கு முன்னோக்கி இருக்கு. ஓகேயா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணோம்? இது ரெண்டையும் மையமா வச்சு 2 கூறுகளை பிரிச்சோம். முதல் கூறானது எனக்கு VRMS இருக்கா, மின்னழுத்த வேறுபாடோட திசையிலேயே நம்ம பிரிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு நம்ம IRMS காஸ் ஃபைன்னு பேரு வச்சோம். இன்னொன்னு அதுக்கு குத்தா பிரிக்க ஆரம்பிச்சோம், செங்குத்தா. அதுக்கு நம்ம IRS சைன் ஃபைன்னு பிரிச்சோம். காசோட ரெண்டும் ஒரே பட்சத்தை இருக்கும் போது எனக்கு காசோட மதிப்பு 0. அங்க எனக்கு காசோட மதிப்பு 0னா வேல்யூ எனக்கு 1 கிடைக்கும். அப்போ எனக்கு VRMSல வந்துட்டு எனக்கு மின்னோட்டமானது என்ன பண்ணுதுன்னா அதிக அளவுல பாயுது, அதாவது இந்த திசையில அதிக அளவுக்கு பாயுது அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஆப்போசிட் திசையில எடுத்துக்கும் போது எனக்கு π/2ஓட வேல்யூ 0. π/2ல வந்தா வேல்யூ 0வா தான் இருக்கும். சோ அப்படின்ற பட்சத்துல எனக்கு இந்த இடத்துல மின்னோட்டமே இல்லை. இதைத்தான் நம்ம சுழித்திறன் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட்ல அதைத்தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ முழு திறன் மின்னோட்டம் அது என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மின்னழுத்த வேறுபாட்டுடன் ஒரே கட்டத்தில் உள்ள மின்னோட்டத்தின் கூறு IRMS காஸ் ஃபை. ஓகேயா? IRMS காஸ் ஃபை எனப்படுகிறது. இக்கூறினால் நுகரப்பட்ட திறன் VIRMS RMS காஸ் ஃபை. கரெக்டா? எனவே இதன் முழு திறன் கொண்ட மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். VRMS இங்க வந்துட்டு இங்க வரும் பை, VRMS IRMS. சோ இதுல முழுசா நுகரப்பட்ட மின்னோட்டம்னு பார்த்தோம்னா VRMS IRMS காஸ் ஃபை. ஓகேயா? சோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா முழு திறன் கொண்ட மின்னோட்டம்னு சொல்றோம். அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மின்னோட்டமானது இருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம பிரிச்ச ரெண்டாவது கூறு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா π/2ங்கிற கட்ட கோணத்துல வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா? மற்றொரு கூறு வந்துட்டு IRMS சைன் ஃபை. ஸோ இன்னொரு கூறு பிரிச்சோம், அதை நம்ம வந்துட்டு π/2ங்கிற கட்ட கோணத்துல பிரிச்சோம். அதுக்கு நம்ம வந்துட்டு IRMS சைன் ஃபைன்னு பேர் வச்சோம். அந்த இடத்துல என்னாச்சு? IRMS சைன் ஃபைன்னு பேர் வைக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு π/2 இருந்ததுனால மின்னோட்டமானது சுழியாயிருச்சு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுழித்திறன் மின்னோட்டம்னு சொல்றோம். அதை நம்ம இன்னொரு வகையில சொல்லணும்னா அந்த இடத்துல எனக்கு மின் மறுப்பு நடந்துச்சு. ஓகே? சோ மின் மறுப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ IRMS கூறானது மின்மறுப்பு கூறு எனப்படுகிறது. இக்கூறினால் நுகரப்பட்ட திறன் சுழியாகும். எனவே இது சுழித்திறன் மின்னோட்டம். 2 கூறு. முதல் கூறு IRMS காஸ் ஃபை, இரண்டாவது கூறு IRMS சைன் ஃபை. IRMS காஸ் ஃபை வந்துட்டு எனக்கு மின்னழுத்த வேறுபாடோட திசையில இருந்ததுனால மின்னோட்டமானது பாய ஆரம்பிச்சிச்சு. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? முழு திறன் கொண்ட மின்னோட்டம்னு சொல்றோம். எனக்கு IRMS சைன் ஃபை அதுக்கு ஆப்போசிட்ல π/2ங்கிற கட்ட கோணத்துல நான் பிரிச்சேன். π/2ன்ற கட்ட கோணத்துல பிரிக்கும் போது இந்த இடத்துல எனக்கு வேல்யூ 0 ஆயிருச்சு. அப்ப இந்த இடத்துல எனக்கு எந்த மின்னோட்டம் கிடையாது. அதை நான் மின்மறுப்பு கூறுன்னு சொல்றேன். சோ இந்த மின்மறுப்பு கூறுனால எனக்கு எந்த ஒரு மின்னோட்டமும் நுகரப்படலைங்கிறதுனால இதை நான் என்னன்னு சொல்றேன்? சுழித்திறன் மின்னோட்டம்னு சொல்றேன். கிளியரா? புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. கிளியராப்பா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின் ஒத்த அதிர்வு. சோ செலுத்தப்படும் மாறுதிசை மின்மூலத்தின் அதிர்வெண்ணானது ஒமேகா ஆர் இந்த இடத்துல. ஓகேயா? சோ இதோட அதிர்வெண் என்ன? ஒமேகா ஆர். செலுத்தப்படும் மாறுதிசை மின்மூலத்தின் அதிர்வெண் என்ன? ஒமேகா ஆர். சோ இந்த ஒமேகா ஆர் ஆனது RLC சுற்றின் இயல்பு அதிர்வெண். RLC சுற்றோட இயல்பு அதிர்வெண் என்னன்னா 1/√LC.
அதுக்கு சமமாக இருந்தால் சுற்றில் உள்ள மின்னோட்டம் பெரும மதிப்பை அடைகிறது. தற்போது சுற்றானது மின் ஒத்ததிர்வில் உள்ளதாக கூறப்படுகிறது. சோ மாறுதிசை மின்மூலத்தோட அதிர்வெண் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒமேகா ஆர். ஓகேயா, ஒமேகா ஆர். இந்த அதிர்வெண் வந்துட்டு ஆர்எல்சி சுற்றுக்குன்னு இயல்பா ஒரு அதிர்வெண் இருக்கும். அதே என்னன்னு பார்த்தோம்னா 1/√LC. ஸோ இந்த அதிர்வெண்ணுக்கு சமமா இருந்துருச்சு அப்படின்னா அந்த சுற்றுல வந்துட்டு மின்னோட்டத்தோட மதிப்பு பெரும மதிப்பு அடையும். ஓகேயா, ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தற்போது சுற்றானது மின் ஒத்ததிர்வில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஒத்ததிர்வு ஏற்படும் மின்மூலத்தின் அதிர்வெண் ஒத்ததிர்வெண் எனப்படுகிறது. ஓகேயா, ஒரு சுற்று இருக்குப்பா, செலுத்தப்படுற மாறுதிசை மின்மூலத்தோட அதிர்வெண் வந்துட்டு ஒமேகா ஆர்னு வச்சுக்கோங்க. நம்ம செலுத்தக்கூடிய மாறுதிசை மின்மூலத்தோட அதிர்வெண் ஒமேகா ஆர். அந்த ஒமேகா ஆர் அப்படிங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஆர்எல்சி சுற்று இருக்கா. ஸோ அந்த ஆர்எல்சி சுற்றோட இயற்கையா இருக்கக்கூடிய அதிர்வெண் என்னன்னு பார்த்தோம்னா 1/√LC. இந்த 1/√LCக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மாறுதிசை மின்மூலத்தோட அதிர்வெண் இருக்கா, அந்த அதிர்வெண் வந்துட்டு சமமா இருந்துருச்சு. ஒரு ஆர்எல்சி சுற்றோட அதிர்வெண்ணும் நம்ம கொடுக்கக்கூடிய மாறுதிசை மின்மூலத்தோட அதிர்வெண்ணும் சமமா இருந்துருச்சுன்னா அந்த சுற்றுல வந்துட்டு மின்னோட்டமானது பெரும மதிப்பு அடையும். அப்போ அந்த சுற்று வந்துட்டு ஒரு மின் ஒத்ததிர்வுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அந்த அதிர்வெண் இருக்கா, அந்த ஒத்து போகக்கூடிய அந்த அதிர்வெண்ணை நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம், ஒத்ததிர்வு அதிர்வெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேயா, ஸோ இந்த ஒத்ததிர்வு அதிர்வெண்ணை நம்ம வந்துட்டு எப்படி குறிக்கலாம் அப்படின்னா ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√LC. ஏன்னா இது வந்துட்டு நம்மளோட நார்மலா ஒரு ஆர்எல்சி சுற்றுல இருக்கக்கூடிய அதிர்வெண். இது எனக்கு எதுக்கு சமமா இருக்கணும், நான் கொடுக்கக்கூடிய மாறுதிசை மின்மூலம் இருக்கா அந்த மின்மூலத்துக்கு சமமா இருக்கும். இப்படி இது ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா இதுதான் வந்துட்டு ஒத்த அதிர்வெண். ஒத்த அதிர்வென்னு சொல்றாங்க. கிளியரா, ஒரு மாறுதிசை மின்மூலம், அதாவது இப்போ வந்துட்டு ஒரு ஆர்எல்சி சுற்று இருக்கு, அந்த ஆர்எல்சி சுற்றுக்கு நீங்க ஒரு மின்மூலத்தை கொடுக்கணும், மாறுதிசை மின்மூலத்தை கொடுக்கணும். நீங்க கொடுக்கக்கூடிய மின்மூலமும் ஆர்எல்சி சுற்றுல இருக்கக்கூடிய அந்த அதிர்வெண்ணும் எப்படி இருக்கும், ரெண்டுமே சமமாயிருச்சுன்னா அந்த சுற்றுல எனக்கு மின்னோட்டமானது பெரும மதிப்பு அடையும். அப்படி பெரும மதிப்பு அடையக்கூடிய அந்த மின்னோட்டம் அந்த சுற்று இருக்கா, அந்த சுற்று தான் நம்ம மின் ஒத்த அதிர்வுன்னு சொல்றோம். அதுக்கு காரணமா இருந்த அந்த அதிர்வெண்ணை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒத்த அதிர்வெண்ணு அப்படின்னு சொல்றோம். கிளியரா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Q காரணி. ஓகேயா, Q காரணி என்பது ஒத்ததிர்வின் போது L அல்லது Cக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த. ஓகே, ஒரு ஆர்எல்சி சுற்றுல நமக்கு என்னென்ன இருக்கும், ஒரு R இருக்கும், ஒரு L இருக்கும், ஒரு C இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மின் தடை இருக்கும் இல்லையாப்பா, ஒரு மின் தடை, ஒரு காயில் இருக்குமா, ஒரு மின் சுற்று, அது போக நமக்கு என்ன இருக்கும், ஒரு மின் தேக்கி. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு ஆர்எல்சி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா. இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தை வந்துட்டு நம்ம கொடுப்போம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்எல்சி சுற்று. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்எல்சி சுற்றுனா நம்ம இங்க கொடுக்கக்கூடிய இந்த மின்மூலத்தோட அதிர்வெண் இதுக்கு சமமா இருந்துச்சுன்னா அது ஒத்த அதிர்வா இருக்கும். அப்போ மின்னோட பெருசா இருக்கும், அது ஒத்த அதிர்வா இருக்கும், அதெல்லாம் ஓகே. இங்க என்ன சொல்றாங்கன்னா எல் அல்லது சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தகவு. இந்த எல்லும் இந்த சிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு. ஓகேயா, சோ இது ரெண்டுக்கும் குறுக்கே இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையில உள்ள தகவு தான் Q காரணி. ஒரு ஆர்எல்சி சுற்றுல நான் Q காரணி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், எல்லுக்கும் சிக்கும் இடையில இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு, அது போக நான் கொடுக்கக்கூடிய மின்னழுத்தத்தோட வேறுபாடு, ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தகவு தான் என்ன, Q காரணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோ எழுதியிருக்கேன் பாருங்க. ஒத்த அதிர்வின் போது எல் அல்லது சிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. ஒத்த அதிர்வு எப்ப நடக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய மாறுதிசை மின்மூலத்தோட அதிர்வெண்ணும் நான் கொடுக்கக்கூடிய மாறுதிசை மின்மூலத்தோட அதிர்வெண்ணும் ஆர்எல்சி சுற்றுல இயற்கையா இருக்கக்கூடிய அந்த அதிர்வெண்ணும் சமமா இருக்கும் போது எனக்கு ஒத்த அதிர்வு நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஒத்த அதிர்வு ஒரு மின் சுற்றுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நான் அந்த சுற்றுக்கு Q காரணி கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா சி அல்லது எல் அண்ட் சிக்கு இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டுக்கும்
மூணுக்குமே எனக்கு கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது போகும். அப்ப எனக்கு எல்லுக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் நான் கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தகவு தான் என்ன? Q காரணி. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திறன் காரணி. Q காரணி கண்டுபிடிச்சாச்சு. திறன் காரணி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு 3 வழி இருக்குப்பா. ஸோ இந்த 3ஐயுமே வந்துட்டு 3 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 3ஐயுமே எழுதுங்க. சப்போஸ் 2 மார்க்ல ஏதோ ஒன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறதுல இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை வந்துட்டு 2 மார்க்ல கேட்டா எழுதி வச்சுட்டு வந்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பா 2 மார்க் போட்டுருவாங்க. 3 மார்க்ல கேட்டா நீங்க 3ஐயுமே எழுதணும். ஸோ திறன் காரணியோட வரையறை என்னென்னு பார்த்தோம்னா திறன் காரணி அப்படிங்கிறது cos phi ஈக்குவல் டு முந்தி அல்லது பின்தங்கி உள்ள கட்ட கோணத்தின் கொசை மதிப்பு. cos phi அதுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய கட்ட கோணத்தோட கொசைன் மதிப்பு. ஒரு கட்டக்கோணம், அதுல cos phi ஒரு கட்டக்கோணம் தான். இந்த கட்டக்கோணத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி தங்கி இருக்கக்கூடிய கட்டக்கோணத்தோட மதிப்பை வச்சு நம்ம திறன் காரணியை எழுதிடலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம்? R/Z, அதாவது மின்தடைக்கும் மின்னதிர்ப்புக்கும் இடையில இருக்கிற அந்த தகவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? திறன் காரணியை எழுதிடலாம். ஸோ ஆறுங்கிறது நம்ம மின்தடைன்னு சொல்லுவோம், மின்னதிர்ப்பை இசட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சுற்றுல இருக்கக்கூடிய மின்தடை மற்றும் மின்னதிர்ப்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தகவை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம்? திறன் காரணியை எழுதிடலாம். ஸோ மூணாவது என்ன? உண்மை திறன் டிவைடட் பை தோற்ற திறன், அதாவது பவர். நம்ம கொடுக்கக்கூடிய பவர் ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய உண்மையான அந்த பவர் திறன் டிவைடட் பை விஆர்எம்எஸ்லையும் ஐஆர்எம்எஸ்லையும் தான் நம்ம தோற்ற திறன்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய பவர்னால உருவான விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். ஸோ உண்மையான அந்த பவர் உண்மை திறன் அதுக்கும் விஆர்எம்எஸ்க்கும் ஐஆர்எம்எஸ்க்கும் இடையில உள்ள அந்த தகவு, இல்லைன்னா உண்மை திறனுக்கும் தோற்ற திறனுக்கும், அதனால உருவான அந்த தோற்ற திறனுக்கும் இடையில இருக்கிற தகவை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா திறன் காரணியை வரையறை பண்ணிடலாம் ஒரு சுற்றுல. ஓகேயா? கிளியரா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இது வரைக்கும் நம்ம ஹெட்டிங்ல இருந்த எல்லா டாப்பிக்கையுமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஓகே மேம், எனக்கு இந்த இடத்துல இந்த பாட்டு புரியலை, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா மேம் எனக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, நம்ம பண்ணது எடுத்தது ஒரு 4 பேருக்கு புரிஞ்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க மேம். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கான்செப்ட் எடுக்கட்டும், என்ன ஹெட்டிங்ல எடுக்கட்டும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபார்முலா ஷீட் வேணுமா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மேத்தமேட்டிக்ஸ் அதாவது கணக்கீடுகள் எடுக்கணுமா அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் தமிழ் மீடியத்தோட அருமை எனக்கும் ரொம்பவே புரியும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன், என்னை நம்புங்க. கிளியரா? ஸோ பாய்.